வணக்கம் மக்களை, இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டாப்ல. சோ இப்போ இந்த எவிக்ஷன் ஆனவங்க வெளில போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்களா, இல்ல ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு விஷயம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ அது என்ன எதுக்குறத டீட்டெயிலா பார்க்க முடியும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததான். ஸோ டபுள் எவிக்ஷன் 4 பேரோட பேர் இருந்தது. பட் ஆனா அவங்க தூக்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாச்சரா அண்ட் ஆனந்தி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா எவிக் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட எவிக்ஷன் வந்து ஃபேரா அன்பேரான்னு நினைக்கிறீங்களாங்கிற கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அன்பேர்லாம் போட மாட்டீங்க. ஏன்னா ரெண்டு பேருமே எப்படா வெளியில போவாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால அன்பேர்லாம் போட மாட்டீங்க. ஃபேர் தான், எனக்கு தெரிஞ்சது ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். பட் இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாச்சனா எல்லா வாரமும் கேவலமா விளையாண்டுட்டு கடைசி வாரம் ஒரு நல்ல கேம் விளையாண்டுட்டு எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கேம் விளையாண்டாங்க. கடைசி வாரத்துல எது கரெக்டோ அதை கரெக்டா பேசினாங்க. பிகாஸ் முத்துக்குமரனுடைய ஒரு அறிவுரையினால, சரிங்களா? ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன் நிறைய இடங்களை காட்ட மாட்டாங்க. அது இந்த வீடியோல பேச வேண்டியதுலன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய இடங்கள்ல முத்துக்குமரனை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாச்சனா, இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிட்டு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ஜாக்லின் மொக்கை வாங்கிய தருணங்கிற மாதிரி, மச்சான் உன்னோட பிளே சூப்பர் பிளேடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்லின் ஆனந்திகிட்ட. எல்லாம் சொல்லு, எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொக்கையை கொடுத்து விட்டுருக்காங்க, பல்பு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் ஆர்ஜே ஆனந்திக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி ஜாக்லினுக்கு வெளில வர்றப்ப கூட ஒரு பல்பு கொடுத்து விட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் இது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது தெரியல. வாய்ப்பு கம்மி தான், சரிங்களா? காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வீட்டை விட்டு வெளியில வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜெஃப்ரிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வந்திருக்காங்க சாச்சனா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆர்ஜே ஆனந்தி சாச்சனாவோட எவிக்ஷன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜாக்லின் மொக்கை வாங்கிய தருணம் ஜெஃப்ரிக்கு தேங்க்ஸ் சொன்னதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.